ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொள்ளை நான் நல்லா சுத்தம் பண்ணி மண் பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி வச்சேன். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு முக்கால் சுட்டி பருப்பு போட்டிருக்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றணும். அதில் விளக்கெண்ணெய் ஊற்றியிருக்கேன். விளக்கெண்ணெய் கஸ்டர்ட் ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா இப்படி கிள்ளி பார்க்கும்போது கிள்ளுற பாதை வந்தோடனே நல்லா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டேன் ரசத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு போட்டிருக்கேன். ஸோ பூண்டு ஒரு 5 பூண்டு பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு வரமிளகா 5 மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அதை தாளிச்சிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அது வரைக்கும் தாளிச்சிக்கலாம். ஸோ இது கொள்ளு பொடி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்காய் எண்ணெயோ இல்லை அப்படின்னா நெய் ஊற்றியோ சாப்பிட்லாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது கூடயே சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், தண்ணியை நல்லா வடிச்சுக்கணும். கொள்ளு பருப்பு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இது நம்ம கொள்ளு பொடி செய்கிறனால தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன், கருகாப்பில் போட்டிருக்கேன். இப்போ கொள்ளு நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு இருக்கேன் அப்படியே. ஸோ இது நல்லா வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விட்டு நல்லா உங்களுக்கு இப்போது உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து உள்ளே கொட்டி, ஓகேங்களா? ஸோ உள்ளே கொட்டி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அடித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், கெட்டு போகாது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ரெசிபி சாப்பிட்டு. ஸோ நல்லா ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்டு வந்தேன்னா உங்களுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரைச்சி